ஜென்மால பகவானை நம்பக்கூடியவா இருப்பா, இதே ஜென்மால பகவானை நம்பாதவாளும் இருப்பா. பிறந்த குழந்தை எப்படி ஆட்டிசம்ல தவிக்கும்? அது என்ன தப்பு பண்ணிட்டு பண்ணு கொடுத்தேன், நாளைக்கு என் குழந்தை வந்து பிசிக்ஸ் எக்ஸாம் எழுதுவோம், பாஸ் ஆயிடுவோம். இந்த கர்மா சிஸ்டம் நான் தான் ஏற்படுத்தி வச்சிருக்கேன். இது ஆட்டோமேட்டட் சிஸ்டம் நான் தான் பண்ணி வச்சிருக்கேன். ஐ எம் த மேக்கர். மோட்சத்தை இதே ஜென்மத்தில் என்னால் உனக்கு கொடுக்க முடியும். நமஸ்காரம். நம்மளுடைய இன்றைய காலகட்டத்தில் சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சு கொண்டு வருகிறதோ அப்படின்னு ஒண்ணு தோன்றது. இது ஏன் நம்மளுக்கு தோன்றது? நம்மளுடைய தர்மத்தை காப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் நம்ம வந்து படித்தவர்களிடம், பண்டிதர்களிடம் மட்டுமே கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். இன்று நம்மிடையே மல்டிலிங்குவல், அதாவது பல பாஷைகளில் பல மொழிகளில் பேசக்கூடியவருமான பப்ளிக் ஸ்பீக்கர், ஆத்தர், டிவி பர்சனாலிட்டி அண்ட் பிட்ஸ் பிலானியில் பெரிய படிப்பு படித்தவர். அது மட்டும் இல்லாம பிரவச்சனங்கள், உபன்யாசங்கள் நம்ம ஊர்ல மட்டும் இல்லாம பல வெளிநாடுகளில் சென்று கொடுப்பவரும். அதை விட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், he was in one of the very good top positions in a multinational company. அதை விட்டுட்டு சனாதன தர்மத்தை முன்னிறுத்துவதற்காக நம்மிடையே வந்திருக்கும் திரு துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களிடம் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டு நம்ம பதில் பெறலாம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். இன்னைக்கு பக்தி கொஞ்சம் குறைஞ்சுண்டு வருதோ அப்படின்னு தோன்றது. ஏன்னாக்க நம்ம கடவுள் பக்தி இருக்கும் ஆன்மீகர்கள், ஆஸ்திகர்களே என்ன நினைக்கிறான்னாக்க, நாஸ்திகம் பேசுவர்கள், கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவாள்லாம் நன்னா தானே இருக்கா. நம்ம வந்து இந்த மாதிரி கடவுள் பக்தியோட இருக்கிறச்சேவே நம்மளுக்கு இவ்வளவு சோதனைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் வருதே, இதை நம்ம வந்து எப்படி அணுகிறது அப்படின்னு கேட்கிறான். நேயர்களுக்கு வணக்கம், ஆஸ்திகர்களுக்கு வணக்கம். பகவத் சிருஷ்டியில எத்தனையோ விதமான எண்ணங்கள் படைத்த, புத்தி படைத்த மனிதர்கள் இருப்பா. அதுல இந்த ஜென்மால, இஹ ஜென்மால பகவானை நம்பக்கூடியவா இருப்பா, இதே ஜென்மால பகவானை நம்பாதவாளும் இருப்பா. ஆனா பகவானுக்கு, பரமாத்மாவுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அவ தன்னுடைய குழந்தை. அதாவது பக்தி இல்லாதவனையோ கடவுள் இல்லாதவனையோ ரட்சிப்பதும் பகவான் தான்ங்கிறது நம்ம சம்பிரதாயம், நம் தர்மம். அப்படி இருக்கும்போது பகவான் வேற்றுமை பார்ப்பது கிடையாது. அதாவது இவன் எனக்கிட்ட பக்தியை காண்பிக்கல, அதனால இவன் கிட்டே போட்டோம், இவன் ரொம்ப நல்லா பக்தி காண்பிக்கிறான், க்ஷேமமா இருக்கட்டும், இவனுடைய ஸ்டாக் பிரைசஸ் எல்லாம் ரைஸ் ஆகட்டும், இவனுடைய ரியல் எஸ்டேட் பிரைசஸ் எல்லாம் ரைஸ் ஆகட்டும் நினைக்கிறது இல்லை. பகவான் எல்லோருக்கும் பொது. சமோகம் சர்வபூதேஷு, எல்லோருக்கும் பொது. ஒரு நாய், சின்ன எறும்புலேந்து ஆரம்பிச்சு பிரம்ம, அதாவது சீமலோ பிரம்மலோங்கிறார் தியாகராஜர். எறும்புலேந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும் பெருமாள் எல்லாரையும் சமமா பார்ப்பார். அது ஒரு பக்கம் இருக்கும்போது சிருஷ்டி கிரமத்துல பகவான் என்ன பண்றார், கர்மான்னு ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கார். இதை பத்தி அண்மையில ஒருத்தர் பேசி வந்து நிறைய சர்ச்சையெல்லாம் ஆச்சு. அதாவது வந்து கர்மா, பூர்வ ஜென்ம கர்மாவை பத்தி பேசி. ஆனால் அடியன் உடைய அபிப்பிராயம் என்னன்னா, சனாதன தர்மத்தில் இந்த கர்மா தியரி அப்படிங்கிறத நல்லா ஊர்ஜிதமா ஒத்துக்கிறோம். அந்த கர்மா தியரி எப்படின்னா, ஒரு ஜென்மம் இல்லை, நிறைய ஜென்மாக்கள் நம்ம முன்னாடி எடுத்திருக்கோம். ஒரு ஜன்மாலியும் செய்து வைத்த கர்மாக்கள், அது புண்ணிய ரூபமாக இருக்கலாம், பாப ரூபேன இருக்கலாம். இப்படி மூட்டையா சேர்த்து வச்சிருக்கோம். ஏதோ ஒரு மூட்டையில, ஒரு அவிழ்ந்த முட்டையிலிருந்து பகவான் ஒரு அள்ளி அதை இந்த ஜென்மால அனுபவிக்க வைக்கிறார். அதுதான் பிராரப்தம்ங்கிறோம், பாக்கி எல்லாம் சஞ்சிதம்ங்கிறோம். அப்போ இந்த ஜென்மால எந்த மூட்டையில எடுத்து என்ன அனுபவிக்க வைக்கிறார்னு தெரியல. ஒருவேளை நான் இந்த ஜென்மால நல்லவனா இருக்கலாம், கோவிலுக்கு போகலாம், என் பெற்றோர்களை மதித்து நடக்கலாம், என்னுடைய குடும்பத்தை பேணி பாதுகாக்கலாம், நன்னா படித்து இருக்கலாம், சமுதாயத்துக்கு தொண்டாற்றலாம். ஆனால் போன ஜென்மத்து கர்மான்னு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கார் பாருங்க பெருமாள், அத ரூபேன நான் கொஞ்சம் கஷ்டங்கள் அனுபவிக்கலாம். அப்ப வந்து இந்த மறுஜென்மம், ஜென்மா, இதெல்லாம் கர்மம், இதெல்லாம் இருக்கு கண்டிப்பாக. இப்போ சிலதெல்லாம் மேடம் பிரத்யக்ஷமா நமக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு குழந்தை கீழே அடிபடுறது, ரத்தம் வருது. இப்ப அது வந்து ஒன்னும் the child doesn't have to prove, அது கண்ணெதுக்க தெரியறதே, பிரத்யக்ஷமா தெரியறது. ஆனா இப்ப இந்த கர்மாக்கள்லாம் பிரத்யக்ஷமா தெரியாது. இப்போ ஒரு கஷ்டம் அனுபவிக்கிறாருன்னா அப்படி கண்ணெதிர்க்க அந்த பாப கர்மா வந்து இவர் அட்டாக் பண்றதெல்லாம் தெரியாது. அப்ப நம்ம வியூகிக்கிறோம். நம்ம பெரியவாள்லாம் வியூகிச்சா, ஒரு ஹெல்தி மதர் அண்ட் ஃபாதர் பர்ஃபெக்டா டாக்டர் கிட்ட எல்லாம் போறா, டாக்டர்லாம் சொல்றா யூ பர்ஃபெக்ட், நீ ஃபிட் பிட் எல்லாம் வச்சுட்டு தினம் ஓடுறா, 10,000 ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்றா. அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆட்டிசமோட பிறக்கிறது. கரெக்ட். அப்போ இந்த காலத்துல அது ரொம்பவே ஜாஸ்தியாவும் இருக்கு. இட் இஸ் தேர் இல்லையா? அப்போ நீங்க சொல்லுங்க ஆனஸ்டா, அப்பா அம்மா பெர்ஃபெக்ட், அவ ஃபேமிலியில ஆட்டிசம் ஹிஸ்டரியே இல்ல, பெர்ஃபெக்ட் ஹெல்த், அதாவது ஜம்மன் இருக்கா, எல்லா பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்தா இதை விட பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. கரெக்ட் ஏஜ்ல குழந்தைய பெத்து எடுக்கிறா, குழந்தைக்கு ஆட்டிசம்.
பிறந்ததுலேருந்து நீங்க எப்படி சொல்வீங்க? வாட் இஸ் த அதர் ரீசன் யூ வில் கிவ்? See, medically you can say in the DNA ல இந்த ப்ராப்ளம் இருக்கு, ஒரு aberration இருக்கு. But what is the பாபம் that the child has done? பூர்வ கர்மா. அதுதான் நம்ம பெரியவாள்லாம் சொல்லுவா. See, இப்போ 45 வயசுல ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் வந்துதான் நம்ம சொல்லுவோம், நீ பாதாம் அல்வாவா சாப்பிட்டிருக்க. பிறந்த குழந்தை எப்படி ஆட்டிசம்ல தவிக்கணும்? அது என்ன தப்பு பண்ணித்து? அப்போ ஏதோ ஒரு கேரி ஃபார்வர்டுன்னு ஒண்ணு இருக்கு. போன ஜென்மத்துல பண்ணது அது ஏதோ கேரி ஃபார்வர்ட். அதுதான் நம்ம பெரியவாள்லாம் கர்மாங்கிறா. பட் ஒருத்தர் கஷ்டப்படுறவா கிட்ட போய் கர்மாயான்னு சொன்னா அவர் கஷ்டப்படுவார். See, he will feel bad இல்லையா? நான் கஷ்டப்படும் போது கர்மாங்கிறியே. நான் என்ன சொல்றேன், இதை நம்ம சாதாரணமா கேட்கக்கூடிய நீங்களோ நானோ மனசளவுல யோசிச்சா கர்மா தியரி ரொம்ப பொருந்தும். சரி, இப்ப மறுபடியும் விஷயத்துக்கு வரேன். நீங்க கேட்டேள், ஏன் நல்லது பண்றவா கஷ்டப்படுறா? இப்ப நல்லது பண்ணா நல்லதே நடக்கும்னு ஒரு ஒரு ஃபார்முலா இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. உலகத்துல எல்லாரும் நல்லதுதான் பண்ணி ஆகணும் இல்லையா? சோ இப்ப நம்ம நல்லது பண்றதுன்னா யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க வந்து ஒரு ஆர்ஃபனேஜ்ல போய் ஒரு 10 குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறேன். இதனால நாளைக்கு உங்க பொண்ணோட வாழ்க்கை க்ஷேமமா இருக்குங்கிற நினைப்புல பண்ணலாம், அது தப்பு. See, you are doing it because it is your dharma. பெரியோர்கள் சொல்லியிருக்கா, அந்த குழந்தைகளுக்கு வேற வழி இல்ல, உங்ககிட்ட ஏதோ பணம் இருக்கு, ஒரு 10 பன் வாங்கி கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். there it starts, there it ends. பிரதிபலன் பார்க்காம பண்ணணும், அவ்வளவுதான். நீங்க பிரதிபலன் பார்த்துட்டேன்னா அப்ப என்ன ஆகும்? ஃபார்முலா எப்படி? பன்னு கொடுத்தேன், நாளைக்கு என் குழந்தை வந்து பிசிக்ஸ் எக்ஸாம் எழுதுவோம், பாஸ் ஆயிடுவோம் அப்படின்னா எல்லாரும் பன்னே கொடுத்துட்டு இருப்பாளே. See, the point is, நம்ம நல்லதோ தொண்டாற்றுவதோ கோவில்களுக்கு தொண்டு செய்வதோ ஏதோ என் தர்மம். இந்த ஜென்மால பெருமாள் எனக்கு கோவில் கைங்கரியம் பண்ண சொல்லியிருக்கார், நான் பண்ணணும், இது என் தர்மம். இப்ப சந்தியாவந்தனம் பண்ணா நல்லது நடக்கும்ங்கிறா. இப்ப சந்தியாவந்தனம் பண்றவா கஷ்டமே படுறது இல்லையா? பண்ணாதவாள்லாம் சுகமா இருக்காளா? நான் எதுக்கு பண்ணணும்னா, எங்க பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, சந்தியாவந்தனம் பண்ணு, அர்க்கியம் விடு. ராமானுஜர் 120 சம்பத்சரத்திலையும் 2 சிஷ்யர்கள் கையை பிடிச்சு அர்க்கியம் விட்டார்னா அவரே விடுறார் 125-20 வயசுக்குன்னா நான் என்ன அப்படிங்கிற எண்ணத்துல விடணுமே ஒழிய, நான் உட்கார்ந்து இதை பண்ணா அது நடக்கும் இப்படியே போக கூடாது. ரெண்டாவது, நல்லது செய்வது சால சிறந்தது. ஏன்னா இப்ப நான் நல்லது பண்ணா இதே ஜென்மத்துல நல்லதும் நடக்கலாம், நடக்காம இருக்காது. ஆனா ஃபார்முலா அப்படி இல்லைங்கிறனா. பெருமாள் அப்ப என்ன நினைக்கிறாரோ, அந்த கர்மா தியரியில என்ன ஃபார்முலா போட்டு வச்சிருக்காரோ, நல்லது பண்ணா நல்லது நடக்கும், நல்லது பண்ணா நல்லது பண்ணதுனால கெட்டது நடக்காது, போன ஜென்மத்துல ஏதோ பண்ணதுனால இப்ப கெட்டது நடக்கிறது. அப்படித்தான் நம்ம கர்மா தியரி இருக்கு. சோ இது சுருக்கமா நான் சொல்லணும்னா, நல்லது செய்வதை, பிறருக்கு உதவுவதை, பகவானுக்கு கைங்கரியம் செய்வதை, ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் செய்வதை, சமுதாயத்துக்கு தொன்று ஆற்றுவதை, நாட்டுக்கு நல்லது நினைக்கிறத நம்ம தவிர்க்கவே கூடாது, நிறுத்தவே கூடாது. ஆனா இது அத்தனையும் ஒரே எண்ணம், நாளைக்கு என் குடும்பம் அப்படியே ஆஹா ஓஹோன்னு போயிடும், then you're in for a loss. Your intent itself is not correct. So அதனால பூர்வ ஜென்ம கர்மாவினால் தான் கஷ்ட நஷ்டங்கள் உண்டு, இக ஜென்ம கர்மாக்கள்லயும் இருக்கும். அதனால இப்போ நல்லவா நமக்கு என்ன ஆயிடுறதுன்னா, நல்லவா கஷ்டப்படுறதை விட கெட்டது பண்றவா நல்லா இருக்காளே அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது இல்லையா? சோ அவளுடைய பூர்வ ஜென்மம் எப்படி இருக்கோ. So let us not be, my urge to the youngsters is, let us not be bothered about what others are doing. We do good. பெருமாள் என்ன கொடுக்குறாரோ கொடுக்கட்டும். ஓகே. சோ அப்ப வந்து இந்த கர்மா எல்லாத்தையும் தொலைச்சுட்டு அது நில் கர்மாவா அப்ப எப்படி நம்ம பண்றது? ஏன்னா இட் இஸ் கேரி ஓவர் சொல்றீங்க, போன ஜென்மத்துல இருந்தது இங்க வருதுன்னு சொல்லிட்டு, அதை நம்ம தொலைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜன் கிருஷ்ணர். பகவத்கீதையில 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம் பகவானுடைய சரம ஸ்லோகம், கிருஷ்ண சரம ஸ்லோகம். இந்த சரம ஸ்லோகம் சொல்லும் போது கிருஷ்ணர் வந்து பக்தி யோகத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய சரணாகதியை பத்தி விவரிக்கிறார். தான் ஒருவன் பக்தி யோகத்தை அனுஷ்டித்தால், சாதனா உபாசனான்னு சொல்லக்கூடியதை அனுஷ்டித்தால், அப்பேற்பட்டவனுக்கு பக்தி யோகம் பூர்த்தி அடையறதுக்காக பகவானை நோக்கி சரணாகதி பண்றான். அப்போ பக்தி யோகத்துக்கு அங்கம் சரணாகதி. அந்த இடத்துல அதே சரம ஸ்லோகத்தை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆச்சாரியவரியர்கள் சமாஸ்ரயண வேளையிலே 3 ரகசியங்கள், அஷ்டாட்சரம், துவயம், சரம ஸ்லோகம். இந்த சரம ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது சரணாகதி ரூபேணவே சொல்லுவா. அதாவது சரணாகதிங்கிற உபாயத்தையே வச்சு சொல்லுவா. அல்ல பகவான் சொல்லும் உபாயம் சுலபம். அர்ஜுனா, பக்தி யோகம் செய்தால் உனக்கு மோட்சம் உண்டு. ஆனா இதே ஜென்மத்தில் மோட்சம் இருக்கான்னு தெரியாது, கிடைக்கலாம், அடுத்த ஜென்மத்திலேயே இருக்கலாம். அப்ப அர்ஜுனன் நீங்க கேட்கிற கேள்வியே கேட்டான், அப்படின்னா என் கர்மாக்கள் எல்லாம் தொலைச்சு பூஜ்யம், 0 அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆகி நான் இப்போ மோட்சத்தை அடைகிறது வழி உண்டு.
இந்த ஜென்மாலேயே நீ என்கிட்ட சரணாகதி பண்ணிடும் பகவானே அப்படின்னு சொன்னியான இந்த கர்மா சிஸ்டம் நான் தான் ஏற்படுத்தி வச்சிருக்கேன். இது ஆட்டோமேட்டட் சிஸ்டம், நான் தான் பண்ணி வச்சிருக்கேன். ஐ எம் த மேக்கர். ஐ கேன் டூ ஸ்மால் ட்வீக்கிங் டு இட். நீ இத்தனை ஜென்மாக்களா சேர்த்து வச்ச பாவத்தை நான் உடனே அகம்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, அந்த பாபங்களை எல்லாம் விலக்கி மோக்ஷத்தை இதே ஜென்மத்தில் என்னால் உனக்கு கொடுக்க முடியும். அப்போ இந்த கொஸ்டின் இஸ் எப்படி இந்த கர்மாக்களை துளைப்பது. ஏன்னா கர்மா இருக்கிற வரைக்கும் ஜென்மா இருக்கும், ஜன்மம் இருக்கிற வரைக்கும் கர்மா பண்ணிட்டே இருக்கும். இது வந்து அதேதான் விஷய சர்க்கிள். இது அதை வெட்டுறதுக்கு ஒரே ஒரு வழி, கிருபையா பாரே பாகி முராரே, பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணா நடக்கும். ஓகே. அடுத்தது இந்த வேதங்கள், அப்புறம் உபனிஷத், ராமாயணம், மகாபாரதம், நிறைய புராணங்கள் எல்லாம் சம்ஸ்கிருத மொழியில தான் இருக்கு. இப்ப சம்ஸ்கிருதம் கத்துக்கிறவாளும் குறைஞ்சு போயிடுத்து, அதை பத்தி புரிதல் இருக்கிறவாளும் ரொம்ப குறைஞ்சு போயிடுத்து. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி பாதுகாத்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறது? இது ஒரு மல்டி வேஸ்ல மீன்ஸ்ல அடைய வேண்டிய ஒரு இலக்குன்னு வச்சுக்கோங்க மேடம். ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கு. இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீர்கள், ஓலாவோ ஊபரோ, அது நம்ம இப்போ கூகுள் மேப்ஸோ உங்களுக்கு என்ன பண்ணோம், 2-3 வழி காமிக்கும். அதுல ஒரு வழியில என்ன சொல்லணும்னா டைம் ஜாஸ்தி ஆனா டிஸ்டன்ஸ் கம்மி, இன்னொன்னு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி டைம் கம்மி, இன்னொன்னு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி டைம் கம்மி வித் டோல்ஸ். நீங்க நடுவுல டோல் இல்லாம போறதுக்கு அதெல்லாம் வழி. அதுல வந்து ரெட் ப்ளூ, அதுல வேற இதுல டிராபிக் இருக்கு இல்லைங்கிற காமிக்கிற மாதிரி பகவானை அடைவதற்கு அநேகம் வழிகள் உண்டு. இந்த அநேகம் வழி இருப்பது போல் இப்ப வேத உபனிஷத்து இதிகாச புராணங்கள்ல சம்ஸ்கிருதத்துல இருக்கே. இது இன்றைய தலைமுறை அடுத்து வர தலைமுறையினருக்கு எப்படி கொண்டு சேர்ப்பது? ஏன்னா பாஷா ஞானம் இல்லைன்னு உங்க கேள்வி. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அந்த பாஷை, அந்த மொழி, அந்த லாங்குவேஜ் புரிதலுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்கணும். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோ ஸ்கூல் எஜுகேஷன்ல ஆன வரைக்கும் சம்ஸ்கிருதம், இப்ப தாய்மொழி, இப்ப தமிழ்நாடுனா தமிழ் இருந்தே இருக்கணும். ஒரு தேர்ட் லாங்குவேஜாவோ ஒரு ஆப்ஷனலாவோ சம்ஸ்கிருதம் கொடுத்தா அதுல அவ அபிருச்சி இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பா. இது ஒரு வழி. அப்போ ஸ்கூல் எஜுகேஷன் எதுவுமே நீங்க கவனிச்சிருக்கலாம், சின்ன வயசுல நம்ம ஒரு குழந்தை கொடுத்துட்டோம்னா அது மறக்கவே மறக்காது. சின்ன வயசுல எங்க அப்பா கிட்ட நான் சஹஸ்ரநாமம் கத்துனேன், ஸ்ரீஸ்துதி கத்துனேன், மறக்கவே மறக்க. இதே வந்து நான் வந்து இப்ப 60க்கு மேல படிக்கக்கூடியவாள தப்பு சொல்லல. all the efforts that they take is commendable. But என்ன ஆயிடுதுன்னா body will not show that kind of ஒரு ரெஸ்பான்ஸ். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப சின்ன வயசுலயே நம்ம கொடுத்தோமே, ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் அந்த யூகேஜிலேயே படிக்கும் போதே ஒரு தேர்ட் லாங்குவேஜா கொடுக்கலாம். ஏன் சம்ஸ்கிருதத்தையும் கொடுக்கணும்னா நீங்க கேட்ட கேள்வி, ராமாயணம், மகாபாரதம், புராணங்கள், காவியங்கள் பெரும்பாலும் சம்ஸ்கிருதத்துல இருக்கு. அப்ப அந்த குழந்தை அதை புரிஞ்சுக்கணும்னா சம்ஸ்கிருதத்தை சிறு வயதிலிருந்து மூட்டுவது ஒரு வழி. ரெண்டாவது, சரி ஸ்கூல்ல முடியாது சார், ஸ்கூல்ல எல்லாம் பண்ண மாட்டா, இப்ப எல்லாம் செக்யூலர் அது இதுங்கிறா, பிரைவேட்டா அரேஞ்ச் பண்ணுங்க டியூஷன்ஸ். இப்ப மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ், சம்ஸ்கிருத பாரதி, எவ்வளவு ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு. இப்ப குழந்தைகள் எல்லாம் போய் இப்ப செஸ் கத்துக்கிறது இல்லையா, குழந்தைகள் எல்லாம் போய் கிரிக்கெட் பிராக்டிஸ் போறது இல்லையா, டோன்ட் தே கோ ஃபார் பேட்மிண்டன் பிராக்டிஸ். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டங்கள்ல பிரைவேட்டா சம்ஸ்கிருத டியூஷன்ஸ் எடுத்துக்கலாம். இது ஒண்ணு தப்பு இல்லை. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு ஒரு வாரத்துல 2 கிளாஸ், அரை மணி நேரம், அப்புறம் அந்த குழந்தைக்கு கிரகிப்பு சக்தியும் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ நான் என் வயசுல ஒரு 10 நாள் ஆறுதுன்னா அந்த குழந்தைக்கு 2 நாள்ல கத்துக்கும். So that is the grasping ability of the child. So ஒன்னு ஸ்கூல் இல்லாட்டா பிரைவேட். மூணாவது, ஒருவேளை அந்த குழந்தை வளர்ந்து வருது, காலேஜ் போனோம்னா அந்த குழந்தைக்கு ஆசை வருது. இப்ப கூட நிறைய யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்ல சம்ஸ்கிருத டிபார்ட்மெண்ட் இருக்கு, அப்பவும் படிக்கலாம். சரி, வேலை போகும்போது படிக்கலாமான்னு கேட்டா இதே ஆன்லைன் கோர்சஸ் படிக்கலாம். So first step to understanding is learn Sanskritam somewhere or the other. சரி, ஒண்ணு. ரெண்டாவது, சரி சம்ஸ்கிருதத்துக்கு வேற வழியே இல்ல சார், எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. அப்போ ஓரளவுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் எது கொஞ்சம் டிபெண்டபிளா இருக்கோ அந்த புஸ்தகங்களை வாங்குங்க. மூலத்துக்கே இங்கிலீஷ் வியாக்கியானம் இருக்கு, தமிழ்ல உரைநடைகள் இருக்கு. ஒண்ணுமே இப்ப ராமாயணம் எடுத்துக்கோங்க. பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்துல பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் எழுதியிருந்தார். மகாவித்வான், பெரிய யதி. அவர் ராமபிரானை கற்போம்னு ஒரு அழகான புஸ்தகம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வால்யூம் எழுதியிருக்கார். சோ அது கட்டாயம் எல்லாரும் வாங்கி படிக்கலாம். அதே மாதிரி ஸ்ரீரங்கம் ஆண்டவன் ஆசிரமத்துல திருக்குடந்தை ஆண்டவன் சுவாமி எழுதியிருந்தார். அவர் ராமாயணத்தை பத்தி சொன்ன விளக்கங்கள் எல்லாம் ஆச்சாரிய ராமாமிருதம்னு ஒரு புஸ்தகத்துல இருக்கு, அதை படிக்கலாம். நிறைய பேர் கட்டுரைகள், மகாபெரிவா வந்து தெய்வத்தின் குரல்ல
நிறைய விஷயங்கள் நம்ம போல சாதாரணப்பட்டவர்களுக்கு எடுத்து சொல்றாரு. அதை படிங்கோ. சரி, சம்ஸ்கிருதம் வராதா, கத்துக்க முடியலையா, தமிழ்ல படிங்கோ, தெலுங்குல படிங்கோ. சரி, தமிழ் தெலுங்கும் வராதா, இங்கிலீஷ்ல படிங்கோ. சரி, இது மூணும் வராதா, கேளுங்கோ. சி, இது மூணுத்துக்கும் நீங்க வந்து செலவழிச்சு அத்தை இத்த பண்ணணும். கேட்கலாமே. இப்ப எவ்வளவு உபன்யாசங்கள், எவ்வளவு மகான்கள் சொல்றதெல்லாம் யூடியூப்ல இருக்கு, கேளுங்கோ. பெரிய பெரிய மகான்கள்லாம், மூர்தாபிஷிக்தரா இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள்லாம் சொல்றாங்க, கேளுங்கோ. சோ கேட்கணும், படிக்கணும். அப்புறம் நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். சி, சம்பாஷணம் ஷடேதானி ஆச்சாரியா பிராப்தி ஹேதவஹான்னு புராண வாக்கியம். பேசுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசிக்குங்க. ஃபேமிலியில ராமாயணம் டிஸ்கஸ் பண்ணுங்க, மகாபாரதம் டிஸ்கஸ் பண்ணுங்க. யூ சிட்டிங் ஃபார் அ கப் ஆஃப் டீ, காஃபி. அதெல்லாம் தான் இப்ப ரொம்ப குறைஞ்சு போயிடுதே சார். ஆத்துல எந்த சினிமாவை பார்க்கலாம், எங்க வெளியில போலாம், எங்க டூர் போலான்னு இருக்க வழிய இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸும் குறைஞ்சு போயிடுது. அதுக்கு வந்து பேரண்ட்ஸும் வந்து ஒரு ஊந்துதல் கொடுக்கணும் இல்லையா? குழந்தைகள் படிக்கிறதுக்கு புக்கு வாங்கி கொடுக்கறதோ, கிளாஸ்ல சேர்க்கறதோ, அதெல்லாமும் இப்ப குறைஞ்சு போயிடுதே சார். சி, இது குறைஞ்சு போயிடுதுன்னு நீங்க உங்க அப்சர்வேஷன்ல சொல்றீங்க. I completely buy that argument. On the other hand, அடியன் பார்த்த வரைக்கும் சொல்றேன், just not because they attend my lectures or anything like that. எந்த ஊருக்கு போனாலும் சரி, இப்ப நான் உடுமல்பேட்டை போறேன், சப்தாகம் பண்றேன், 7 நாள் 1500 பேர் வரா. அதுல வந்து 10 people பிராமின்ஸ் இருப்பா, அத்தனை பேரும் நான் பிராமின்ஸ். பாக்கி எவ்வளவு ஸ்ரத்தை, எவ்வளவு பக்தி. சோ இப்ப நீங்க வந்து உடுமல்பேட்டை, ஆரணி, காட்பாடி, இங்கெல்லாம் என்னோட உபன்யாசம். See, I don't stick myself to மயிலாப்பூர், சவுத் மாடா ஸ்ட்ரீட் alone. இங்கெல்லாம் போறேன், நிறைய பேர் கேட்கறா. ஸ்ரீரங்கத்துல வந்து ஐ வெண்ட் ஃபார் அ ரீசெண்ட் லெக்சர். அங்க லெக்சர் கொடுத்து முடிச்ச உடனே ஒரு பொண்ணு, நைஸ் யங் கேர்ள், அவ அம்மா வந்திருந்தா, அவ ஹஸ்பண்ட் வந்திருந்தா. She is a Hindu, her husband is a Muslim. He sat through my entire lecture of Narasimhavataram. He said, I listened to your discourses. நீங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது. சோ இப்ப நிறைய நான் என்ன சொல்ல வரேன், அவருடைய மதத்தை அவர் கடைபிடிக்கிறாரா இல்லையா, ஏன் இதை கேட்கணும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கேட்கிறார். மேரிலாண்ட்ல ஒரு தடவை நான் இப்ப சப்தாகம் முடிச்சுட்டு வந்தேன். இதுல சிவா விஷ்ணு டெம்பிள்ல ஒருத்தர் நல்லா ஜம்மன் இருக்கார் பாக்கிறதுக்கு, வெரி ஹேண்ட்ஸம் டு லுக் அட். இது பேர் என்ன, ஹீரோ மாதிரி உட்காந்து நோட்ஸ் எல்லாம் எழுதுறாரு. 7வது நாள் காலில் விழுந்து சேவிச்சார். நான் என்னன்னு கேட்டேன். அவர் வந்து முஸ்லிம். நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன், என்னப்பா சப்தாகத்துக்கு உட்கார்ந்து இருக்கியே. அப்போ சொன்னா, நான் கராச்சியிலேருந்து முஸ்லிம். நான் என்ன, நீங்க வந்து கேக்குறீங்களே, நான் தப்பா கேட்கல, நீங்க இதெல்லாம் கேட்கறீங்களே. அப்போ சொன்னா, பேலே ஹம் இதர் ஹி தே, நான் முதல்லலாம் நாங்க இங்க இந்த மதத்துல தானே இருந்தோம் அப்படிங்கிற. சோ see the point is, நிறைய பேர் கேட்கறா. அது இப்ப என்ன, சோசியல் மீடியா வழியா கேட்கறதுனால we don't have an exact count how many people are listening. So என்ன பொறுத்த வரைக்கும் I see a very positive picture. நிறைய யங்ஸ்டர்ஸ் கேட்கறா, நிறைய ஆஃபீஸ் கோயிங் பீப்புள் கேட்கறா. இட் வில் இன்க்ரீஸ்ங்கிறனா. பட் ஆனா உங்க கவலை எனக்கு புரியுது. இப்போ டீ காஃபி டேபிள் டிஸ்கஸ் பண்ணுவாளான்னு கேட்டா நான் என்ன சொல்றேன், ப்ளீஸ் டூ வாட்ச் மூவிஸ், ப்ளீஸ் வாட்ச் சீரீஸ், ஃபேமிலியா உட்காந்துக்குங்க. அப்போ ஒரு கண்டிஷன் போடுங்க, பெரியவா கண்டிஷன் போடணும். இதை பாரு, நான் உன்னோட படம் பாக்குறேன், 1/2 மணி நேரம் நம்ம ராமாயணம் கேட்டுட்டு படம் பார்க்கலாம். அப்ப எல்லாரும் ஃபேமிலியா பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுங்க. பார்ட்டர் சிஸ்டம் நிச்சயமா வரும். சி, ஒன்னும் பாஷா சம்ஸ்கிருதமும் கத்துக்க மாட்டேன், கிளாஸ்க்கும் போக மாட்டேன், சொந்த மொழியில தாய்மொழியில இருக்கக்கூடிய புத்தகமும் படிக்க மாட்டேன், இங்கிலீஷ்ல இருக்கிறதும் படிக்க மாட்டேன், உபன்யாசமும் கேட்க மாட்டேன்னு இப்படி ஆழ்வார் மாதிரியா ஞானம் வரும்? புளிய மரத்துக்கு போய் உட்கார முடியும்? அது இட் ஹாஸ் டு, யூ ஹேவ் டு டூ சம் எஃபர்ட்னு தோன்றது. ஓகே, அடுத்தது இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா பிற மதத்துல எல்லாம் ஒரே ஒரு கடவுள். ஸோ அவளுடைய ஃபோக்கஸ் என்டையர்லி ஆன் தட். இப்போ நம்ம ஹிந்து மதத்துல பார்த்தேன்னாக்கா நிறைய கடவுள்கள், அதாவது 33 கோடி தேவர்கள், தேவதைகள், சிறு தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறச்சே நம்மளுக்குள்ளேயே உட்பிரிவினைகள், ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் நிறைய வருது. ஸோ ஒரு யூனிட்டி பண்றதுக்கு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சி, நிழலுக்கு ஒருத்தர் ஒதுங்கணும்னு நினைக்கிறார். ஒரே வெயிலா இருக்கு, சென்னையிலயோ எங்கேயோ ஒரு ஊர்ல ஒரே வெயில், நிழலுக்கு ஒதுங்கணும்னு நினைக்கிறார். அவர் வந்து ஒரு ஆலமரத்தின் நிழலு கீழே போவரா, இல்லாட்டா தென்னை மரத்தின் நிழலு கீழே போவரா? ஆலமரம் தான். ஏன்னா இதுக்கு ஒரே பிரான்ச்சஸ் படர்ந்து விழுந்திருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு விரிஞ்சிருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஷேட். சனாதன தர்மம் என்பது ஒரு ஆலமரம் போல் ரொம்ப வருஷங்களா, ஆயிரக்கணக்கான வருஷங்களா வரதுனால பிரான்ச்சஸ் ஆப்வியஸ்லி ஜாஸ்தி இருக்கும். அதுக்குதான் நிழல் ஜாஸ்தி இருக்கும். மகாபெரிவா கிட்ட பரமாச்சாரியால் இருந்த போது காஞ்சிபுரத்துல ஒருத்தர் போய் கேட்டார்,
சுவாமி சைவம்ங்கிறா, வைணவம்ங்கிறா, சாக்தம்ங்கிறா, அத்வைத்தங்கிறா, விசிஷ்டாத்வைத்தங்கிறா, துவைத்தங்கிறா, பிராமணாளுங்கிறா, நான் பிராமின்ஸுங்கிறா, இந்த வழக்கங்கிறா, அந்த வழக்கங்கிறா. ஏன்னா இப்போ ஸ்ரீ வைஷ்ணவாள்லயே ஒருத்தருக்கு ஒரு இருக்கிற பழக்கம் இன்னொருத்தராத்துல இருக்காது. ஸ்மார்த்தாளுக்கு இப்ப சிங்கேரி சிஷ்யாளுக்கு இருக்கிற பழக்கம் காஞ்சி சிஷ்யாளுக்கு இருக்காது. சோ இந்த மாதிரி இவ்வளவு பிரிவினை இருக்கே, எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து விடலாமே, இப்ப ஜிஎஸ்டி மாதிரி எல்லாத்தையும் ஒரே மதமா ஆக்கி விடலாமேன்னு கேட்டா அதுக்கு மகாபிரிவா ஒரு பதில் சொன்னா. ஒரு கிருஷிகன், ஒரு ஃபார்மர், அவன் போய் நிறைய விதை வச்சிருக்கான். பூமியை நன்றாக உழுது அவன் இப்படி 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 போடுவனா விதைய, இல்லாட்டா ஒரே இடத்துல எல்லா விதையும் போட்டுருவனா, ஸ்ப்ரெட் பண்ணுவான். அப்ப அந்த ஸ்ப்ரெட் பண்ண 1000 விதையில 500 விதை தான் தழைக்கும். தழைச்ச 500ல 250 தான் வளரும். வளரும் 250ல ஒரு 100 தான் காய்க்கும். காய்ச்ச 100ல 50 தான் பழுக்கும். அப்போ இந்த மதத்துல ஒரே வேதாந்த உபனிஷத்தை வச்சு இவ்வளவு விஷயம் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒரு சமயம் குறையலாம், அப்ப இன்னொரு சமயம் உயர்ந்து இருக்கும். சோ பரமாச்சாரியா சொன்னது என்னன்னா, யூ கேன் நாட் யூனிஃபை. பட் இப்ப எங்களை மாதிரி உபன்யாசக்கால் இருக்கான்னு வச்சுக்கோங்க, எழுத்தாளர் இருக்கா, உபன்யாசக்கா இருக்கா, மடாதிபதிகள் இருக்கா, பெரும்பாலும் மக்கள் கிட்ட போய் பேசும்போது ரொம்ப வேற்றுமையை பாராட்டக்கூடாது. இப்போ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல எனக்கு பெருமாள் தான் முழுமுத கடவுள், சர்வலோகேஸ்வரன், திவ்ய தம்பதி பெருமாளும் தாயாரும் தான் முக்கியம், நான் அது உபன்யாசத்துல சொல்லுவேன். அதே சமயத்துல சிவபெருமானை ஏசி பேசக்கூடாது, முருகப்பெருமானை ஏசி பேசக்கூடாது, கணபதியை ஏசி பேசக்கூடாது, சாஸ்தா ஐயப்பனை ஏசி பேசக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மள ரிஃபைன் பண்ணிட்டாதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்செப்டன்ஸ் வரும். பாருங்க, அவர் ஸ்ரீ வைஷ்ணவர், பெருமாளை பத்தி பேசுற, ஆனா வேற எந்த தெய்வத்தை பத்தியும் நிந்தனை பண்ணலையே அப்படின்னு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டு ஒரு சௌமனசியம் ஏற்படும். வாங்க சார், நம்ம ஆத்துக்கு வாங்க, நான் உங்க ஆத்துக்கு வரேன். இப்ப நான் வந்து எப்ப பார்த்தாலும் திட்டின்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒரு ஆச்சாரியனை திட்டுறேன், யாரோ ஒரு கடவுளை திட்டுறேன். அப்போ மக்களுக்கு இடையே ஒரு ஒரு நம்மளே வந்து ஒரு 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 டிவிசிவ்னஸ், ஒரு 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 குருவலிட்டி, ஒரு சண்டை, பொறாமை, இதெல்லாம் நம்ம விதைச்சிடுறோம். சரி, நான் என்ன சொல்றேன், அத்வைதத்துக்கும் விசிஷ்டாத்வைதத்துக்கும் 1008 வித்தியாசங்கள் இருக்கு. எது நான் சொல்றேன், பிலாசபில. நான் என்ன சொல்றேன், பிலசாபிக்கலா நீங்க அப்போஸ் பண்ணணுமா? இப்ப அத்வைதத்துல விசிஷ்டாத்வைதத்து மேல தப்பு, விசிஷ்டாத்வைதத்துக்கு அத்வைதத்து மேல தப்பு, அதுக்கு வித்வத் சதஸ் இருக்கு, அங்க போய் பண்ணுங்க. சோசியல் மீடியால வந்து இன்னொரு தர்மத்தை பத்தி, இன்னொரு ஆச்சாரியனை பத்தி ஏசி பேசக்கூடாது. சரி, இப்ப நம்ம ஹிந்து மதத்துல எவ்வளவு, இப்போ சத்குரு இருக்கார், ஈஷான்னு ஒரு ஃபவுண்டேஷன் நடத்துறாங்க. இப்ப இஃப் யூ ஆஸ்க் மீ, am I a Sadguru follower? No. Do I go to his courses? No. Ana what he does towards the society in his level is commendable. So what all services he does. இப்ப அவர் சத்குரு என்னெல்லாம் கைங்கரியம் பண்றார், நிறைய கைங்கரியம் பண்றார், நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் they follow him. Let them do. See, இப்ப நான் ஃபாலோ பண்ணலேங்கிறதுக்காக ஏசி பேசுவது தப்புங்கிற நான். It is wrong. இப்ப இவர் ஸ்ரீ ரவிசங்கர் இருக்கார், ஆர்ட் ஆஃப் லிவிங்ல அவர் நிறைய கோர்சஸ் நடத்துறார். அமிர்தானந்தமயின் இருக்கா. நான் என்ன சொல்ல வரேன், இப்ப அடியேன் தோ ஐ கம் ஃப்ரம் அ வெரி ட்ரெடிஷனல் பேக்ரவுண்ட் ஆஃப் கோயிங் டு ஆச்சாரியாஸ், எனக்கு ஆச்சாரியன் அகோபில மடத்த அழிசிங்கர் இதெல்லாம் இருந்தாலும், நான் அவரை ஆசிரியிச்சாலும் இன்னொரு குருமார்களை நான் ஏசி பேசுவது கிடையாது. அதனால ஏசி பேசுவது, இன்னொரு தேவதா நிந்தனம் செய்வது, இதையெல்லாம் நம்ம சோசியல் மீடியால தவிர்த்தாலே ஒற்றுமை வரும். ஒரு ஸ்மார்த்தருக்கு வைஷ்ணவரை பார்த்தா பிடிச்சிருக்கணும், வைஷ்ணவாளுக்கு ஸ்மார்த்தாளை பார்த்தா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். So the more we discuss about differences, the more we start abusing each other. இது யூனிட்டிக்கு வழியே இல்லை. ஸோ அதனாலதான் நம்மளுக்கு இந்த சிறு தெய்வங்கள் லைக் எல்லை அம்மன், அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமும் நம்மளுக்கு வந்து இருக்கிறதுனாலதான் ஒரு இந்து மழம் இன்னும் தழைச்சுன்னு இருக்கோம். இப்போ அடியேன் வந்து ஒரு சின்ன விஷயத்துல மட்டும் முரண்படுறேன். சனாதன தர்மத்தை பொதுவாக வெஸ்டர்னர்ஸ் அவ யூனிவர்சிட்டிஸ்ல சொல்லும் போது என்ன சொல்லுவானா, இது பாலிதீஸ்டிக் ரிலிஜனும்பா, அதாவது வெவ்வேறு தெய்வங்கள், நிறைய தெய்வங்களை வழிபடக்கூடிய மதம். இதுல கொஞ்சம் அடியனுக்கு ஒரு சின்ன முரண்பாடு. நம்ம வந்து ஒரே தெய்வத்தை தான் வழிபடுறோம், அதை வெவ்வேறு ரூபங்கள்ல வழிபடுறோம். We are not polytheistic, we are polymorphic. Okay. அதாவது இப்போ வாட்டர் H2O, அதை நீங்க ஐஸாவும் சாலிட் ஸ்டேட்ல பார்க்கலாம், லிக்விடாவும் பார்க்கலாம், வேப்பரா இப்போ ஸ்டீம்லாம் வருது கேஷியஸாவும் பார்க்கலாம். இப்ப எதுவும் மாறி இல்ல, அதோட ஃபார்ம் தான் மாறிது. H2O is H2O.
பரமாத்மா எத்தனையோ ரூபங்கள்ல வரார். மீனோடு ஆமை கேழல் அரிகுரலாய் முன்னுவிராமனாய் தானாய்னு தசாவதாரம் எடுக்கிறார். திருவேங்கடமுடையானா இருக்கார், ரங்கநாதரா இருக்கார், சிவபெருமானுக்கு அந்தராத்மாவா இருக்கார், முருகப்பெருமானுக்கு அந்தராத்மாவா இருக்கார், எவ்வளவோ ரூபங்கள்ல வரார். அதனால we are a polymorphic, ஒரு தெய்வம் தான். அதனால இந்த பெரு தெய்வம் சிறு தெய்வம்ங்கிற இந்த விஷயத்தை நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா ஒண்ணும், இப்ப கிராம தேவதைகள்னு உண்டு. இப்ப கிராமங்கள்ல வழிபடக்கூடிய தேவதைகள்னு உண்டு. இப்ப நீங்க சொன்ன மாதிரியே எல்லை தெய்வம் மாரியம்மன், கருமாரியம்மன், இப்ப சமயபுரம், கருப்பண்ணசாமி, அப்புறம் 18ஆம் படி கருப்புலாம் அழகர் கோவில் உண்டு. இதெல்லாம் நிறைய பேருக்கு உண்டு. நான் நீங்க உங்க வியூவர்ஸ் ஆச்சரியப்பட்டு போவா. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்ரீ வைஷ்ணவா டு பி ரைட் பிராமின் ஐயங்கார் ஃபேமிலிஸ்ல நிறைய பேருக்கு சமயபுரம் குலதெய்வம், நிறைய ஸ்மார்த்தாளுக்கு சாஸ்தா குலதெய்வம். சோ இப்ப எல்லை தெய்வம் கிராமம் தெய்வம்னா கிராமத்துல இருக்கக்கூடியவா மட்டும் இல்ல. ஏன்னா நம்மளே ஒரு காலத்து கிராமத்துல இருந்தவா தான். See, நம்ம எங்க we were not in all these studios and all these places இல்லையா. ஒரு காலத்துல ஒரு 5 ஜெனரேஷன் முன்னாடி கிராமத்துல தானே இருந்தோம். சோ இப்ப கிராமத்துல இருந்தோங்க நமக்கு அது எல்லை தெய்வமா இருந்திருக்கும். அப்போ பின்னாடி வந்தவாழ்ல சிட்டிக்கு வந்த உடனே கிட்டக்க எது வேற என்ன தெய்வமோ அதை குல தெய்வமா பாவிச்சிருக்கலாமோ என்னமோ. அதனால அடியேன் என்ன சொல்வேன்னா, அவரவர்கள் குடும்ப வழக்கம் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அதற்கும் மேல ரொம்ப சூக்ஷ்மமா பரண்யாச காலத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கிறது அது இதெல்லாம் இதெல்லாம் அந்தந்த ஆச்சாரியன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது சால சிறந்தது. ஆனா எல்லா தெய்வங்களும் மதிக்க வேண்டிய தெய்வங்கள். எதையுமே நம்ம தாழ்த்தி பேசுவதற்கு இல்லை சனாதன தர்மத்தில். The moment I start hating one God, அவ்வளவுதான், எனக்கு தர்மமே போயிடுத்து. கரெக்ட்.